சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்களை ஒற்றையாளாய் பேட்டிங்ல மிரட்டிய ஹார்திக் பாண்டியா குரோவல் என்ற வார்த்தையை பயன்படுத்தின சவுத் ஆப்பிரிக்காவோட கோச்சோட முகத்தை பார்க்க முடியல. 12.3 ஓவர்ல இந்திய பவுலர்கள் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய அத்தனை பேட்ஸ்மேன்களுக்குமே எப்படி விக்கெட் எடுக்கணும்ன்றது படத்தை போட்டு காட்டி இருக்கிறாங்க. பாண்டியாவோட கம்பேக்ன்றது பரமசிவ கடுத்துல அமைதியா இருக்கிற பாம்பு படம் எடுத்தா எவ்வளவு ஆக்ரோஷமா இருந்ததோ அதே மாதிரி தான் அவருடைய ஆட்டமும் இருந்தது. சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஒரு விக்கெட் விழுந்தாலே போதும், அதற்கு அடுத்து உள்ள எல்லா விக்கெட்டுமே அவங்க இழந்துருவாங்க. அதாவது பதற்றத்துல எல்லாத்தையுமே இழக்கக்கூடிய நபர்களாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாருமே கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் எப்ப வின் பண்ணாங்களோ அப்பவே அந்த பேர் மறைஞ்சு போயிடுச்சு. ஆனா திரும்பவும் அந்த நிலைக்கே வந்துட்டாங்கன்னு தான் தோணுது. ஆனா அந்த பேரை சொல்ல வேணாம், அது ரொம்ப தப்பான விஷயம். ஆனா அவங்க 2-3 விக்கெட்டை விழுந்துட்டாலே அதுக்கப்புறம் தொடர்ச்சியா விக்கெட் விழக்கூடிய நிலை அவங்களுக்கு முன்னாடி இருந்தது. தற்பொழுது மீண்டும் அதை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரியான வகையில தான் இந்த போட்டியில 101 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்ப எவ்வளவுதான் ரன் அடிச்சிருக்காங்க? 74 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி இருக்காங்க. வெறும் 176 மட்டும் தான் அடிக்கணும். அந்த 176க்கு 150 கிட்டவாவது போயிருந்தா வழக்கம் போல போராடி தோத்தாங்கன்னு சொல்லலாம். ஆனா இவங்க வழக்கம் போல ஒரு விக்கெட்டை இழந்தா எல்லா விக்கெட்டையும் இழக்கிற மாதிரி தான் ஆடி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். ஆனா அந்த பேரை சொல்ல வேணாம், அது ரொம்ப காயப்படுத்தும். இத்தனைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவில் டாப் லெவல் பேட்ஸ்மேன்கள் தான் விளையாடினாங்க. அதாவது மாத்தி மாத்தி நிறைய பொசிஷன்ல விளையாடினாலும் அவங்க முன்பெல்லாம் உள்ளூர் கிரிக்கெட்லயும் சரி இதே சவுத் ஆப்பிரிக்காவிலும் சரி ஓப்பனிங் விளையாடின பிளேயர் தான். இந்த இடத்துல ப்ராப்ளமே என்ன தெரியுமா? ஒருத்தர் கூட பார்ட்னர்ஷிப் அமைக்கல. ஒரே ஒரு இடத்துல பார்ட்னர்ஷிப் அமைச்சிருந்தாலும் கண்டிப்பா 150 160 நெருங்கி இருக்கலாம். அப்படி இல்லையா 130 நெருங்கி இருக்கலாம். ஒரு 30 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருந்தா கூட ஏத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல 101 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. வேர்ல்டு கப்புக்குள்ளார T20ல அனுபவம் பெறணும்ன்றதுக்காக சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த 3 சேன நாடுகள்ல 15 T20 போட்டியை விளையாடணும்னு முடிவு பண்ணாங்க. அதுல ஆஸ்திரேலியா T20 சீரீஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. தற்பொழுது கட்டாக்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் T20 போட்டியை விளையாடி இருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாஸ் போடவே தேவையில்லைங்க. அது 3 ஃபார்மட்லயுமே சரி, அதாவது டெஸ்ட்லயும் சரி, T20லயும் சரி, ODIலயும் சரி, ஏன்னா எதிரணி தான் எப்பொழுதுமே டாஸை வின் பண்ணுவாங்க. T20லயும் வழக்கம் போல இந்த போட்டியிலும் யார் வின் பண்ணதுன்னா மார்க்கம் தான் வின் பண்ணிருக்கிறாரு. இவர் வின் பண்ணதும் இல்லாம இவர் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறாரு, இங்க பனிப்பொழிவு அதிகமா இருக்கும், அதுவும் இல்லாம இது ஒரு பேட்டிங் பிட்ச் ஆகிய காரணத்தினால செகண்ட் ஹாஃப்ல பேட்டிங் விளையாடுறவங்க ஈஸியா விளையாடலாம்னு இந்த இடத்துல போலிங்க சூஸ் பண்ணிருக்கிறாரு. அதுவும் இல்லாம T20 வேர்ல்டு கப்புக்கு போறதுக்கு முன்னாடி இந்தியாவோட விளையாடுறது மிகப்பெரிய ஒரு அனுபவமா இருக்குன்னு கூட சொல்லி இருக்கிறாரு. அடுத்ததா பேசிய சூரியகுமார் யாதவ் என்னதான் கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த இடத்துல டாஸ் ஜெயிக்காம இருக்கிறதும் நல்லதுதான். ஏன்னா ஒருவேளை நான் டாஸ் ஜெயிச்சிருந்தா இங்க என்ன முடிவெடுக்கிறது எனக்கு தெரியாம இருந்தது. நேத்து வரைக்கும் புல் அதிகமா இருந்தது, இப்ப பார்த்தா கம்மியா இருக்கு. சோ என்ன எடுக்கிறதுன்னு எனக்கு புரியாம தான் இருந்தேன். இப்போ எனக்கு பேட்டிங் கிடைச்சதும் நல்லதுதான். அதுவும் இல்லாம பனிப்பொழிவு இங்க எல்லாருமே ஒரு காரணமா காட்டுவாங்க. ஆனா அந்த பனிப்பொழிவுன்ற சவாலை எதிர்கொள்ற அளவுக்கு எங்க கிட்ட திறமை இருக்கு, பயந்துட்டு ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு களத்துக்கு T20 வைஸ் கேப்டன் சுப்மன் கில்லும் இன்னொரு பக்கம் அதிரடியா விளையாடக்கூடிய அபிஷேக் சர்மாவும் வந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா தரப்புல இருந்து ஃபர்ஸ்ட் ஓவரை வீச வந்தவர் நிகிடி தான். ஃபர்ஸ்ட் பாலே அபிஷேக் சர்மா சிங்கிள் அடிச்சு இந்த பக்கமா வந்துட்டாரு. ஸ்ட்ரைக்க சுப்மன் கில் கிட்ட கொடுத்துட்டாரு. சுப்மன் கில் காயத்துல இருந்து அப்பதான் மீண்டு வந்திருக்காரு. அவர் மேல நிறைய விமர்சனம் இருக்கு. ஒரு பக்கம் சஞ்சு சாம்சனை ஏன் டிராப் பண்ணீங்க ஓப்பனிங்ல இருந்து அதிரடியா ஆடிக்கிட்டு இருந்தாரு. இத்தனைக்கு 3 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. 2024 T20 வேர்ல்டு கப்ல இருந்து இப்போ வரைக்கும் 16 இன்னிங்ஸ் விளையாடி இருக்கிறாரு கில்லு. ஆனா ஒரு முறை கூட 50 அடிக்கல. அதுவும் இல்லாம 4 முறை மட்டும்தான் 30 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாம 10 முறை மட்டும்தான் 20 ரன்னுக்கு மேல அடிச்சு அவுட் ஆயிருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய நபருக்கு எப்படி தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்குறீங்க? ஆனா இந்த இடத்துல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராகவே சவுத் ஆப்பிரிக்கா மண்ணுல 2 சதம் அடிச்சிருக்காரு. அவருக்கான வாய்ப்பை கொடுக்கவே இல்லை. இப்படிலாம் பல விமர்சனம் முன்னாடி இருந்தது. ஆனா இந்த விமர்சனத்தெல்லாம் உடைக்கிற மாதிரி அவர் அதிரடியா ஒரு ஆட்டத்தை ஆடி அதெல்லாம் மறக்க வைப்பாருன்னு நினைச்சா மனுஷன் ஒரு பவுண்டரி அடிச்சுட்டு அடுத்த பாலே மிடான்ல கேட்ச் கொடுத்துட்டு மார்க்கம் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு நடைய கட்டிட்டாரு. சரி, ஃபர்ஸ்ட் ஓவர்ல தான் ஒரு மனுஷன் பவுண்டரி அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போனாருன்னு பார்த்தா அடுத்து வந்த சூரியகுமார் யாதவ் யான்சன் ஓவர்ல 1 ரன் மட்டும் தான் அடிச்சாரு. 2வது ஓவர்ல அடுத்ததா திரும்பவும் நிகடியே 3வது ஓவருக்கு வந்தாரு. ஒரு பவுலர்னா எப்படி ஒரு விக்கெட் எடுத்தா அடுத்தது கட்டுப்பாடோட வீசுவாங்க, ரன் எல்லாம் அதிகமா விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவர் நல்ல பவுலரா இல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலரா இல்ல ரன்னை வாரி கொடுக்கக்கூடிய பவுலரான்னு எப்பவுமே புரியாது. ஏன்னா அந்த மாதிரி தான் நடந்துச்சு 3வது ஓவர்ல. அதாவது ஸ்கை அவர்கள் அவருடைய ஃபேவரட்டான ஷாட்டான 4 ஒரு 6 ரெண்டுத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணாரு. அடுத்த பந்துலயும் பவுண்டரி அடிக்க தான் ட்ரை பண்ணாரு. ஆனா மிடான்ல கேட்ச் கொடுத்துட்டு 12 ரன்ல அவரும் நடைய கட்டிட்டாரு. கில்லும் காலி, சூரியகுமார் யாதவும் காலி. 3 ஓவருக்கு 18 ரன்னுக்கு 2 விக்கெட்டை இழந்து இந்தியா பரிதாப நிலைக்கு போயிடுச்சு. அடுத்ததா திலக் வர்மாவும் அபிஷேக் சர்மாவும் ஜோடி சேர்ந்தாங்க. இவங்க 2 பேரும் அடுத்த 3 ஓவரை நல்லா விளையாடி 22 ரன்னை சேர்த்தாங்க. அதாவது 2 4 2 6 அடிச்சாங்க. மொத்தமா பவர் பிளேக்குள்ளார 6 ஓவருக்கு 40 ரன்னுக்கு 2 விக்கெட்னு சொல்லிட்டு இந்தியா ஓரளவுக்கு அந்த நிலையில
இருந்து தாண்டி வந்திருக்காங்க. தொடக்கத்துல விளையாடின 2 பேர் தான் அதிரடியா விளையாடி அடுத்த பாலே கேட்ச் கொடுத்துட்டு போனாங்கன்னு பார்த்தா கூட விளையாடின அபிஷேக் சர்மாவும் அதே நிலையில தான் அவுட் ஆயிட்டு போயிருக்காரு. அதாவது ஷிபாம்லா வீசின 7வது ஓவர்ல பவர் பிளே முடிஞ்சாலும் பவரை காட்டி பவுண்டரி அடிப்பன்னு சொல்லிட்டு தொடர்ந்து 2 பால்ல 2 பவுண்டரி அடிச்சாரு. அதோட நிறுத்திக்கிட்டாரா? ஃபைன் லெக்ல தூக்கி அடிச்சிட்டாரு. அந்த இடத்துல யான்சன் 6 அடி இருக்கிறாரு. மனுஷன் 3 அடிக்கு வளைஞ்சு அழகா அந்த கேட்ச புடிச்சு போட்டுட்டாரு. இந்தியாவோட பில்லரே உடைஞ்சு போச்சு. அபிஷேக் சர்மா அவுட் ஆனதும் அந்த இடத்துல ஜிதேஷ் சர்மாவை அனுப்பல. ஏன்னா அவர் முழு நேர பேட்ஸ்மேன், அவர் தான் அனுப்புவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்திருப்போம். ஆனா அந்த இடத்துல அனுப்புனது அக்சார் பட்டேல். ஏன்னா தற்காப்புக்காக கொஞ்ச நேரம் ரன்னை வந்து ஜோடி சேர்ந்து சேர்க்கணுன்றதுக்காக, திலக் வர்மாவோட ஜோடி சேரணுன்றதுக்காக அவர் அனுப்பி இருக்கிறாரு கம்பீர். என்னதான் தொடக்கத்துல விக்கெட் விழுந்துகிட்டே இருந்தாலும் திலக் வர்மாவும் அக்சார் பட்டேலும் ஜோடி சேர்ந்து அந்த 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் கரெக்டா ஆடி 71க்கு 3 விக்கெட்னு சொல்லிட்டு கம்பேக் கொடுத்துட்டாங்க. ஆனா நிகிடி 12வது ஓவர்ல வந்து 32 பால் ஆடி 23 ரன் அடிச்சிருந்த திலக் வர்மாவை அழகா விக்கெட் எடுத்து போட்டாரு. அதாவது அவர் பால டாட் பண்ணதுக்கு கண்டிப்பா அதிரடியா பின்னாடி ஆடுவாருன்னு நினைச்சோம். ஆனா அதுக்குள்ளாரியே நிகிடி விக்கெட் எடுத்து முடிச்சிட்டாரு. அதோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் அத்தனை பேருமே காலி ஆயிட்டாங்க. திலக் வர்மா, சுப்மன் கில், சூரியகுமார் யாதவ், அபிஷேக் சர்மா எளிமையான ரன்கள்ல வெளியேறி இருக்காங்க. சரி, எப்படிதான் இதுக்கு மேல ரன்னை கட்டுக்கோப்போட எடுத்துட்டு போக போறாங்க? ஏன்னா ஆல்ரவுண்டர்கள் ஒரு மனநிலையில இருக்க மாட்டாங்க. அதிரடியா ஆடணும்ன்றதா அவங்களுடைய மனநிலையா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறது ஹார்திக் பாண்டியா, அக்சார் பட்டேல், இன்னொரு பக்கம் சிவம் துபே. இந்த 3 ஆல்ரவுண்டர் சேர்ந்துதான் இந்த 71 ரன்ல இருந்து அணியை ஒரு வேற நிலைக்கு கொண்டுட்டு போகணும். நம்மோட கும்ஃபு பாண்டா திரும்ப வந்துட்டேன்னு சொல்ற மாதிரி மகாராஜ் வீசின 13வது ஓவர்ல 2 6 அடிச்சாரு. அதுவும் தரமான ஷாட் அது. சிபாம்லா வீசின 14வது ஓவர்ல அக்சார் பட்டேல் 6 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அடுத்ததான் நார்கியா வீசின 15வது ஓவர்ல 2 4 அடிச்சு மொத்தமா 15 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 121க்கு 5 விக்கெட்னு இந்தியா இந்த இடத்துல ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா வந்துட்டாங்க. ஆனா இந்த இடத்துல இருந்து தொடர்ந்து 2 விக்கெட் விழுந்தாலும், அதுவும் பாண்டியாவோட விக்கெட்டை எடுத்தாலும் ஆட்டம் மொத்தமா சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் போயிடும். கடைசி 5 ஓவர் நிகிடி, யான்சன், சிபாம்லா, நார்கியா, ஃபெரேரான்னு 5 பவுலரை வீசணும்னு முடிவு பண்ணாரு மார்க்கம். அந்த திட்டத்துக்கு ஏத்த மாதிரி தலா 1 ஓவர் தான் 5 பேருமே வீசினாங்க. ஆனா அந்த 5 பேர்ல கடைசி 2 ஓவர் வீசின நபர்களை பொளந்து கட்டிட்டாரு ஹார்திக் பாண்டியா. அதுக்கு முன்னாடி வீசின யான்சன், நிகிடி 2 பேரும் சேர்ந்து 16வது 17வது ஓவர்ல 3 பவுண்டரி மட்டும் விட்டு கொடுத்து நிதானமான ஆட்டத்தை தான் கொண்டு போனாங்க. 18வது ஓவர்ல ஃபெரேரா வீசின முதல் பால்லயே சிவம் துபேவை போல்ட் ஆக்குனாரு. அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கட்டுப்பாடோட போச்சு. 19வது ஓவரும் 20வது ஓவரும் சிபாம்லா, நார்கியா 2 பேரும் வீசினாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து 2 4 2 6 விட்டு கொடுத்து மொத்தமா 30 ரன்னை விட்டு கொடுத்திருக்காங்க 2 ஓவருக்கு. அதுவும் இல்லாம இந்த இடத்துல ஹார்திக் பாண்டியா 28 பாலுக்கு 59 ரன் அடிச்சிருக்காரு. 6 4 4 6 அடிச்சு இந்திய ரசிகர்களை சந்தோஷப்படுத்தி இருக்காரு. கூட இறங்கின ஜிதேஷ் சர்மா 2 பால் தான் ஆடினாரு. அதுல 1 பால்ல 6 அடிச்சுட்டு இன்னொரு பால்ல சிங்கிள் அடிச்சிருக்காரு. மொத்தமா 20 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி 175க்கு 6 விக்கெட் இந்தியா 176 இலக்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கொடுத்திருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா தரப்புல ஃபெரேரா 2 ஓவர் வீசி 13 ரன்னை விட்டு கொடுத்திருக்காரு. யான்சன் 4 ஓவரை போட்டு 23 ரன்னை விட்டு கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் சிபாம்லா 38 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நிகிடி 31 ரன்னை விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. என்னதான் சவுத் ஆப்பிரிக்கா 175 ரன்னை கொடுத்தாலும் இந்த ரன்னை நம்ம அழகா சேஸ் பண்ணலாம்ன்ற நம்பிக்கை அவங்களுடைய பேட்ஸ்மேன்கள் அத்தனை பேருக்குமே இருந்திருக்கும். இதற்கான காரணம் இந்த இடத்துல பனிப்பொழிவு பொழியும். அதன் மூலமாக கண்டிப்பா இந்திய பவுலர்கள் தங்களுடைய தவறுதலான பாலை போடுவாங்க. அதன் மூலமா நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனா இந்த பக்கம் இருக்கிறது யார் யாரு? பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, இன்னொரு பக்கம் ஹர்ஷிப் சிங். ரொம்ப தரமான பவுலர்கள். T20ல நம்பர் 1 பவுலர்களாக இருந்தவரும் இருக்கிறாரு, இப்ப இருக்கிறவரும் இருக்கிறாரு. 176 அசால்ட்டா அடிச்சிடலாம்னு டிகாக்கும் மார்க்கமும் களத்துக்கு வந்தாங்க. டிகாக்க பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக விளையாடுறது அல்வா மாதிரி. ஆனா ஹர்ஷிப் சிங்குக்கு டிகாக்குடைய விக்கெட்டை எடுக்கிறது அல்வா மாதிரின்னு 2வது பால்லே அவர் டக் அவுட் ஆக்கி வெளியேற்றினாரு. செகண்ட் ஓவரை வீசின பும்ரா எந்த ஒரு விக்கெட்டையுமே எடுக்காம 4 ரன்னை விட்டு கொடுத்தாரு. ஹர்ஷிப் சிங் தன்னுடைய ஸ்விங் மூலமா அகைன் 3வது ஓவர்ல ஸ்டப்ஸ் ஒரு பவுண்டரி அடிச்சாரு. அதுக்கப்புறமா அவருடைய விக்கெட்டை கீப்பர் கேட்ச் மூலமா எடுத்து 14 ரன்னை அவரையும் பெவிலியனுக்கு அனுப்புனாரு. இந்த இடத்துல என்ன ஒரு சிக்கல் தெரியுமா? இவங்களும் 18 ரன்னுக்கு 2 விக்கெட்டை இழந்துட்டாங்க 3 ஓவருக்கு. அதே மாதிரி தான் இந்தியாவும் அந்த நிலையில இருந்துச்சு. அதே மாதிரி போனா ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சா கண்டிப்பா இவங்களும் 176 அடிச்சிடுவாங்கன்ற ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனா அந்த இடத்துல அடுத்த 3 ஓவர்ல நடந்ததே வேற. ஆரம்பத்துல தடுமாறிக்கிட்டு இருந்த மார்க்கம் 6-4னு பும்ரா ஓவர்ல பீக் மோடுக்கு வந்துட்டாரு. அதுக்கு அடுத்து வேர்ல்டு நம்பர் 1 பவுலர் யாரு? வருண் சக்கரவர்த்தி. இன்னொரு பக்கம் அதிரடியா விளையாடக்கூடிய பிரேவிஸ். இவர் நோ லுக் 6 எல்லாம் அடிக்கிறவரு. இவங்க 2 பேரோட பேட்டில் யார் ஜெயிப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு எல்லா ரசிகர்களுக்குமே இருந்தது. ஆனா இந்த இடத்துல ஜெயிச்சது யார் தெரியுமா?
பிரேவிஸ் தான். 6-4 வருண் சக்கரவர்த்தி ஓவரை பறக்க விட்டாரு. அதற்கடுத்து டிஃபரெண்டா ஒரு ஓவரை கொடுப்போம்னு சொல்லிட்டு அக்ஷர் பட்டேல் கிட்ட சூரியகுமார் யாதவ் கொடுத்தாரு. ஆனா அந்த மனுஷன் வந்த ஃபர்ஸ்ட் பால்லே மார்க்ரம போல்ட் ஆக்குனாரு. 16 ரன்ல காலி பண்ணிட்டாரு. இப்ப களத்துல மில்லரும் பிரேவிஸும் இருக்காங்க. பவர் பிளே 6 ஓவர் முடியும் பொழுது 45க்கு 3 விக்கெட்னு ரன்னை என்னதான் இந்தியாவோட ஒப்பிட்டு பார்த்தா கரெக்டா தான் இருக்கும். ஆனா விக்கெட் அதிகமா இழந்திருக்காங்க. அக்ஷர், நீ மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுப்பியா? நானும் எடுப்பேன்பா அப்படின்னு ஹார்திக் பாண்டியா தான் வீசின 7வது ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்லயே மில்லரை கீப்பர் கேட்ச் ஆக்கி அவுட் ஆக்கி வெளியே அனுப்பி இருப்பாரு. என்னடா ஓவர் போட்ட எல்லாருமே விக்கெட் எடுக்கிறீங்க, இந்த இடத்துல பும்ராவும் வருண் சக்கரவர்த்தி மட்டும் தான் எடுக்கல. அதுவும் இல்லாம அக்ஷர் பட்டேல் தான் வீசின முதல் பால்ல விக்கெட் எடுத்தாரு. ஹார்திக் பாண்டியாவும் தான் வீசின முதல் பால்ல விக்கெட் எடுத்தாரு. வருண் சக்கரவர்த்தி அதே மாதிரி எடுப்பாருன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா 2வது பால்ல ஃபெரேராவை போல்ட் ஆக்குனாரு. இங்கவே 50 ரன்னுக்கு 5 விக்கெட் காலி. இதோட மேட்ச் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா களத்துல பிரேவிஸ் இருக்கிறாரு. யான்சனோட சேர்ந்து ஹார்திக் பாண்டியாவினுடைய 9வது ஓவர்ல 11 ரன் அடிச்சாங்க. ஆனா வருண் சக்கரவர்த்தி சும்மா இல்லங்க, நான் ரிவெஞ்ச் எடுக்கிற நண்பான்னு சொல்லிட்டு உள்ள புகுந்து 10வது ஓவர்ல யான்சன் வந்து ஒரு 6 அடிச்சாரு. நீ என்னதான் அடிச்சாலும் இந்த இடத்துல விக்கெட் எடுக்கிறதுல சக்கரவர்த்தி நான் தான்ற மாதிரி அடுத்த பந்திலேயே அவரை போல்ட் ஆக்கி இருப்பாரு. சவுத் ஆப்பிரிக்கா 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 68க்கு 6 விக்கெட்டை எழுந்து மோசமான ஆட்டத்தை ஆடிட்டாங்க. அடுத்த 2.3 ஓவர்ல மேட்சையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 11th ஓவர் பும்ரா தான் வீசினாரு. பிரேவிஸ் அவ்வளவு நேரம் அவுட்டே ஆகல. எல்லாரும் ஓவர்லயுமே அதிரடி ஆடிக்கிட்டு இருந்தாரு. ஆனா பும்ரா ஓவர்ல கொடியை நாட்டிட்டு அவரும் கிளம்பிட்டாரு. மகாராஜ் கூடவே கிளம்பிட்டாரு. அதற்கடுத்த ஓவர்ல அக்ஷர் வீசினாரு. அவர் ஓவர்ல நார்கே வெளியே போட்டாரு. கடைசியா நான் மட்டும் தான் இந்த இடத்துல ஓவரே போடல, நான் ஒரு ஓவரை போட்டு ஒரு விக்கெட்டை மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 13வது ஓவர்ல 3வது பால்ல சிபாம்லாவை சிவம் துபே விக்கெட் எடுத்தாரு. ஆக மொத்தம் இந்த இடத்துல இந்திய தரப்பிலிருந்து ஹார்திக் பாண்டியா, இன்னொரு பக்கம் சிவம் துபே, இவங்க ஃபாஸ்ட் ஆல்ரவுண்டர். இவங்க 2 பேர் மட்டும் தான் ஒரு விக்கெட் எடுத்தாங்க. மீதம் போட்டு இருக்கக்கூடிய இந்த அக்ஷர் பட்டேல், பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷிப் சிங் எல்லாருமே தலா 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவை 12.3 ஓவர்கள்ல 74 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணி 101 ரன்கள் வித்தியாசத்துல தோக்கடிச்சிருக்காங்க. இது படுமோசமான தோல்விதான். இந்த தோல்விக்கு பதில் வினை ஆற்ற மாதிரி அடுத்த T20 போட்டியில சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவை வீழ்த்துமா வீழ்த்தாதான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணுமா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.